சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கும் திரைப்படங்களின் விவரங்களை அமலாக்கத்துறையினர் சேகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தான முழு விவரங்கள். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக 12 இடங்கள்ல 2 நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக இதுல திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனோட வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டுல சோதனை மேற்கொண்ட போது அப்போது ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் இல்லை என தெரிகிறது. குறிப்பாக பலமுறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செல்போனில் தொடர்பு கொண்ட போதும் அவர் விசாரணைக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில தற்போது திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனை எங்கிருக்கிறார் என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் பணியில அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அவர் வெளிநாட்டுக்கு ஏதேனும் சென்றிருக்கிறாரா என்ற கோணங்களில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் பல்வேறு மிகப்பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார். சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய பராசக்தி மற்றும் அடுத்ததாக சிலம்பரசன் நடிக்கக்கூடிய திரைப்படம், தனுஷ் நடிக்கக்கூடிய இத்திக்கடை உள்ளிட்ட பல்வேறு பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வரும் நிலையில அவர் இது போல எத்தனை திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார் என்ற பட்டியலை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இந்த திரைப்படங்களை எடுப்பதற்காக அவர் பல பேருக்கு சம்பள தொகையாக முன்பணம் தொகையை வழங்குவார். அவர் வங்கி மூலமாகவும் பல்வேறு செக்குகள் மூலமாகவும் தான் இந்த பணத்தை கொடுத்த நிலையில எவ்வளவு பணம் யாருக்கெல்லாம் கொடுத்துள்ளார் என்ற கோணத்துல தற்போது அந்த பட்டியலை சேகரிக்கக்கூடிய பணியில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கூடிய விரைவு இவர் சமீபத்துல மிகப்பெரிய பட்ஜெட் விரைவாக எடுப்பதால இவ்வளவு பணம் எப்படி இவருக்கு வந்தது என்ற கோணத்திலும் அந்த பட்டியலை சேகரிக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக இவர் பைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டு விட்டு அதன் பின்பாகத்தான் திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருவதால பைனான்ஸ் தொகை எவ்வளவு யார் யாருக்கெல்லாம் கொடுத்துள்ளார் என்ற பட்டியலையும் சேகரிக்கக்கூடிய பணியில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே.